திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, திருச்சி மாநகரில் வருகின்ற 5/8/2024 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நம்மளுடைய தோழமைச் சங்கம் இளங்கோவன் தலைமையில் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. இன்று திருச்சியில் அந்த ஒரு நாள் போராட்டத்திற்கான அனுமதி கடிதம் இன்றைக்கி நம்மளுடைய தோழமைச் சங்கம் இளங்கோவன் அவர்கள் அந்த அனுமதி கடிதம் வாங்கியிருக்காரு. அந்த அனுமதி கடிதத்தில் என்ன கோரிக்கைன்னு கேட்டால், தேர்தல் வாக்குறுதி எண் 177 நிறைவேற்றக்கூறி தான். இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. 2023ஆம் ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. 13ஆம் ஆண்டு அது காவல்துறையில் சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. 2013ஆம் ஆண்டுலேருந்து தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு அந்த 149 அதில் விலக்களிக்கணும். அதே மாதிரி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நிலைப்பாடு ஏன்னு கேட்டால், கலைஞர் பீரியடில் எப்பவுமே வேலைவாய்ப்பு பதிவு படிப்பில் தான் பணி நியமனம் செஞ்சாங்க. தளபதியும் அவர் அந்த எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது இருள் சூழ்ந்த அரசாணை சொல்லிட்டு வேலைவாய்ப்பு பதிவு அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் தான் அவரும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது குறித்து தான் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம். இந்த அனுமதி கடிதம் என்பது அவ்வளோ எளிதல்ல. ஏன்னு கேட்டால், நம்மளுடைய சங்கம் சென்னையில் எடுக்கப்பட்ட அனைத்து போராட்டங்களும் சரிதான். மின்னல் ரவியாக இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் எடுத்திருந்தாலும் சரி, இந்த போராட்டத்திற்கு அனுமதி கடிதம் வாங்க அவ்வளோ எளிதல்ல. திருச்சியில் கூட இப்போ முன்னாடியே அந்த அனுமதி கடிதம்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்னையில் அந்த மாதிரி கிடையாது. சென்னையிலாம் முதல் நாள் இரவு தான் 7 மணிக்கு வர சொல்லுவாங்க. 7 மணிக்கு வந்தாங்கன்னா 7 மணிக்கு கொடுக்க மாட்டாங்க. 10 மணி வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். 10 மணிக்கு மேலே அந்த அனுமதி அனுமதி வழங்குறாங்களா இல்லை மறுப்பு தெரிவிக்கிறாங்களா, அதையும் நம்ம அந்த போராட்டத்தை எடுக்கக்கூடிய முன்னணிக்கக்கூடிய தலைவர்கள் அதெல்லாம் சமாளித்து உங்களையும் வழிநடத்தக்கூடிய நிலையில் இருப்பாங்க. இது நம்மளுடைய ஒரு வாய்ப்பு திருச்சியில். இது வரைக்கும் நம்ம சென்னையில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் போராட்டத்திற்கு முன்னாடியே நம்ம ஈரோடு இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் அப்போ பிப்ரவரி 14ஆம் தேதி போராட்டம். அந்த போராட்டம் எடுக்கும்போதே ஒரு டீம் ஈரோடு இடைத்தேர்தல் ஆரம்பித்தோம். அதே சமயத்தில் அந்த போராட்டத்துக்கு ஏற்கனவே பள்ளிக்கல்வி இயக்குநராக இருந்த அறிவொளி வந்தார். அப்போ அந்த கோரிக்கை வயது வரம்பு கோரிக்கையும் இருந்தது. அதேமாதிரி இந்த 149 விலக்கணுன்ற கோரிக்கை இருந்தது. தேர்தல் வாக்குறுதி, இந்த மாதிரி 3 கோரிக்கை இருக்கும்போது அதில் ஒன்று நிறைவேற்றுன்னு சொல்லி அன்றைக்கி சொல்லிட்டு தான் போனார். அதை வயசை கண்டிப்பாக நாங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனார். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்த போராட்டங்களில் அந்த வயது வரம்பை நிற்கிறாங்க. அன்றைக்கே நான் அந்த ஃபஸ்ட்டே அதை சொல்லிட்டு போனாங்க. நம்மளுடைய பிரதான கோரிக்கை ஒன்றும் நிறைவேறலை. இந்த பிரதான கோரிக்கைக்கு இது பண்ணி தான் இப்போ இடையில கோர்ட்டு வழக்குன்னு இந்த நியமன தேர்வும் கொண்டு வந்துட்டாங்க. கோர்ட்டு வழிகாட்டுதல் படி அந்த நியமன தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சு இப்போ அந்த இருக்காங்க. இருந்தாலும் இப்போ மீண்டும் கோர்ட்டு இந்த 2013-17க்கு அந்த உத்தரவில் நியமன தேர்வு அவங்க வைப்பது பொருந்தாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை மீண்டும் நம்ம நிலைநாட்டி, அதாவது இழந்த உரிமையை மீண்டும் பெறணும்னா நம்மளுடைய வலுவான எதிர்ப்புகள் நிறைய தெரிவித்தா மட்டும்தான் மீண்டும் நம்மளுக்கு நம்மளுடைய உரிமை பெற முடியும். ஏன்னாட்டா இப்போ இருக்க போகிற ஆட்சி காலம் இவங்களுக்கு சரியாக நம்ம பணி நியமனம் செய்யணும் 1.5 ஆண்டுகள் தான். ஏன்னாட்டா அதுக்கப்புறம் தேர்தல் காலகட்டம். இந்த 1.5 ஆண்டுக்குள்ளே இப்போ இவர் முதலமைச்சரும் இப்போ நடந்து முடிந்துள்ள சட்டமன்றத்தில் 19,000 பணியிடங்களை நிரப்புவதாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம வாங்கணும்னா இது வரைக்கும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்களும் சரிதான், பெரிய ஒரு கூட்டத்தை இது பண்ணணும். ஏன்னு கேட்டால் நம்மளை கிள்ளிக்கிறையாக நினைத்து விடக்கூடாது. எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் இனிமேல் பெருந்திரளான ஆசிரியர்கள் கலந்தால் மட்டும்தான் அங்கே அந்த உளவுத்துறை மூலம் அவங்களுக்கு கொடுக்குற ரிப்போர்ட்டு அவங்களுடைய வாக்கு வங்கியை கணக்கு பண்ணி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா நம்ம பாதிக்கப்பட்டது நம்ம எடுத்த போராட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் எல்லாருக்குமே தெரிஞ்சு இப்போ உயர்நீதிமன்றம் கூட நம்ம பாதிக்கப்பட்டன்றதை சொல்லியிருக்காங்க. யாருமே நம்ம பாதிக்கப்படலைன்றது எங்கேயுமே நம்ம வைக்கிற கோரிக்கை நியாயமானது இல்லைன்ட்டு யாரும் சொல்லலை. எல்லாருமே இது உங்கள் கோரிக்கை நியாயமானதுன்றது எல்லாருமே அறிக்கையிலேருந்து போராட்டத்தில் எந்த ஒரு கட்சி தலைவரை சந்தித்தாலும் நம்ம கொடுத்து தான் ஆகணும் நீங்கன்றதை பாதிக்கப்பட்டதை உணர்றாங்க. இப்போ கோர்ட்டு அதை உறுதி செய்தது. இப்போ கோர்ட்டு உறுதி செய்ததை தமிழக அரசு நம்மளுக்கு அதுக்கான பாதிக்கப்பட்டதை ஏற்றுக்கிறாங்க. அமைச்சர் சந்திப்பை போகும்போது ஏற்றுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு நிவாரணம் கொடுத்தார்கள் என்றால் இது வரைக்கும் நிவாரணம் கிடைக்கல. அதற்கான நிவாரணம் பெறணும்னா நம்மளுடைய அரசுக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறன்றதை அடிக்கடி நம்ம காமிக்கணும். தான் போராட்டத்தின் மூலம் நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறோன்ற சூழ்நிலையை நம்ம எடுத்து சொன்னால் தான் அரசு செவி சாய்க்கும். எறும்பு ஊற கல்லு தேயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அந்த வயது சான்று அவ்வளோ எளிமையாக நம்ம வாங்கிடல. அதுக்கு நிறைய போராட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16-17 மேலே ஒரு போராட்டம் எடுத்து தான் அதை நம்ம பெற்றோம். அதே போல் தான் இப்போ இதை பெறணும்னா இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி நோக்கி இருக்க ஒரு படியை நம்ம பக்கம் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இப்போ அந்த வயது பெறலை 0.5 மார்க்கும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த நியமன தேர்வில் 0.5 மார்க்கும் வாங்கி கொடுத்துருக்கோம். அதில் ஒரு சில பேரெல்லாம் சொல்கிறாங்க இன்னும் 1 மார்க் வாங்கியிருக்கலாம், 2 மார்க் வாங்கியிருக்கலான்ட்டு. நம்மளுடைய கோரிக்கை சின்னதாக சுருங்கிடக்கூடாது. நம்மளுக்கு தேவை வேலை. நியமன தேர்வு எதிர்த்து தானே நம்ம இது பண்ணுறோம். இப்போ இதில் நம்மளுடைய ஒரு என்னென்னு கேட்டால், இந்த நியமன தேர்வில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரம்பலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்
செல்வன் ஒருத்தர் அவர் வந்து நம்மளை தொடர்பு கொண்டு வந்து, சார் இந்த வயது வந்து உயர்த்தினால இப்போ வந்து நான் வேலைக்கு இப்போ வந்து அவர் செலக்டட் ஆகிட்டாரு. 50 வயசு. அவர் அந்த வயசு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததுனால நான் இப்போ உள்ளார போயிருக்கேன் சார். அதுக்கே ஒரு பெரிய நன்றி சொன்னாரு. இதெல்லாம் நம்மளுடைய வந்து அந்த மாதிரி அடுத்தது வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி அந்த நியமன தேர்வுலேருந்து நம்ம வந்து விலக்கு பெற்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். அது வந்து சங்கங்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் வந்து ஒன்று திரண்டால் மட்டுமே அது முடியும். அதனால் இப்போ நடக்க போகிற போராட்டத்திற்கு பெருந்திரளான ஆசிரியர்கள் சங்க வேறுபாடின்றி, அதேமாரி இந்த அரசாணை யாருக்கெல்லாம் வந்து இப்போ வேணான்னு சொல்லி வரீங்களோ அனைத்து ஆசிரியர்களுமே வந்து கலந்து இந்த சங்க வேறுபாடு தேவையில்லை. அதேமாரி வந்து இந்த 13, 17 என்ற பாகுபாடும் தேவையில்லை. ஏன்னு கேட்டால் வந்து உங்களுக்கு தேவை வந்து நம்மளுக்கு தேவை வந்து அந்த ஜியோ தான் நீக்கம். ஜியோ நீக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சீனியாரிட்டி பிரகாரம் நம்ம வந்து வேலை நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து யாரெல்லாம் வந்து எனக்கு இந்த அரசாணை வேண்டாம்ன்றாங்களோ ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் வந்து இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்ம சங்கத்தின் நிலைப்பாடு அதுதான். நம்ம சங்கத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் வந்து நம்ம வந்து அனைத்து மாவட்ட குழுக்களையும் வந்து நம்ம வந்து ஒருங்கிணைச்சு பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம வந்து எடுத்து முடித்தோம். இந்த போராட்டத்தில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவு தருகிறோம். இந்த போராட்டம் நம்ம வந்து ஒரு சக்ஸஸாக இந்த போராட்டத்தோட வந்து இறுதி போராட்டமாக மாற வேண்டும்னா அங்கே வந்து திரளக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை பொறுத்தே அமையும். ஆகையால் பெருந்திரளான ஆசிரியர்களை வந்து கலந்து கொள்ளும்படி நம்ம சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.